தள்ளி வாங்கம்மா. அது பேரு கேட்கறாங்க. அந்த பேர் நான் பண்ணேன். வாங்க. இது 4 என்ன சொன்னாங்க? பாருங்க பாருங்க என்ன அது கூட தலைக்கலாம் எப்படி பாருப்பா போட்டுமா போட்டு போட்டுதா எப்படிங்க சொல்லுங்க கம்மியாச்சா திரும்புங்க புரியுங்க எங்க வரீங்க புரியா சென்ற கை வைக்க ஓட்ட வைக்காதீங்க இங்க வைங்க கையன்றைக்கு வச்சீங்கன்னா சிரிப்பு வலிக்கு கீழே விழுந்துருவீங்க நல்லாச்சும் எப்படி சொல்றேன் அந்த மாதிரி பண்ணணும் அவ்வளவுதான் உண்டான பயப்படாதா எப்படி பாருங்க என் பேர் பாலசுப்ரமணியம். அம்பத்தூர்லேருந்து வரேன். இடுப்பு வலி வந்து ஒரு வருஷமா இருந்தது. இப்போ சரியா போயிட்டு இங்கே வந்தேன். சாமி பார்த்தாங்க. அன்னதானம் ஃப்ரீயாக போடுறாங்க. எதுவும் பணங்கள்லாம் எதுவும் கேட்கல. நம்மளா கொடுத்தாதான் சௌரியமா போச்சுப்பா எனக்கு. ஆஸ்பத்திரி பிசியோதெரபினா வச்சு பார்த்தேன். வலி கொஞ்சம் லைட்டாக தான் நின்றுது. இங்கே வந்தோடனே சுத்தமாக சரியா போச்சு. கடை முடியும் செய்ய மாட்டேன். முறை வாழ்க்கையில மாதிரி முறை நிமிருங்க. வெளியில எப்படி ரொம்ப சாதாரண அப்படின்னு நாராயணா பாருங்க. புரியுது. கொஞ்சம் லைட்டா பார்க்க ஃபுல்லா பேசுது. கொஞ்சம் அதான் அதிமுக போக மாட்டேங்குது. அவனுக்கு இந்த நான் பண்ணிட்டு அதை பாராட்ட மாட்டேன். தெரிய சொல்ல மாட்டேங்குது. பாருங்க
ஆ? எனக்காக சொல்லக்கூடாது, எனக்காக சொல்லக்கூடாது. ஆ? என் பேரு பாலசுப்ரமணியம். இந்த கண்ணு வந்து மறைச்சுது. இப்ப ஐயா வந்து மந்திரிச்சதுக்கு அப்புறம் கண்ணு கிளியரா தெரியுது. என்ன பண்ணுங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு தூங்கிட்டு இருந்தப்போ ஏதோ உடம்புல இந்த மாதிரி அது எது எனக்கு உடம்புல இருக்குது. நாங்க அங்க காரைக்கால் உள்ள தேவை சொல்லி காட்டணும். அவரு உங்க யாராவது தெரிஞ்சுக்கணும். தூக்கு போட்டு செத்து தெரியுமா? தூக்கு போட்டு செத்து தெரியுமா? வெயிட் பண்ணீங்களா? அங்க அனுப்பலாம் இல்லை, நான் சாதாரண வீட்டுல தான் இருந்தேன். நைட்டு ஒரு சொந்த வெளியாளுமா எப்படித்தானே உங்களுக்கு இது என்னதான் சொல்லுங்க கேட்கறேன். எனக்கு வந்து ஒரு நைட்டு தூங்கிட்டு நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அது சொல்ல முடியும். கணக்கு எடுக்குதா இல்லம்மா, அவர் கேட்கறது பக்கத்துல இருந்துச்சான்னு சொல்லுங்க. பக்கத்துல இதெல்லாம் ஆனா அந்த இடம் 4 போட்டுமா அந்த இடத்துல ஒரு 20 வருஷமா வந்துருக்கேன். வீடு முகம் தெரியாது. வீடியோ தான் போன வீடியோ பார்த்தா வாங்க. அவனை ஏமாத்த யாரையும் அதுக்கு சொல்லல. அவருடா சொல்றீங்க நான் ஏமாத்தினீங்க. அப்படி எல்லாரும் பாக்குறேன். மக்கள் மீண்டும் பண்ணிட்டேன். பப்ளிக்க மனுஷன் எதுவும் பண்ணல. ஒரு ஏரியால எது பிரச்சனை ஆச்சா? உட்காந்து பேச வராது. ரேடியோல பிரச்சனை ஆச்சா? அதோட கீழே தான் கேட்டோம். நாராயணன் கட்டுங்க. குழந்தை வருது. ஏதோ குழந்தை அவகாசனாச்சா? குழந்தை அவகாசனாச்சா? வேற ஆள் குழந்தை இருந்தது. அது இருக்கணும் பார்க்கலாம். அப்படி குழந்தை வருது. வேற ஆள் குழந்தை இருக்குதா? உங்க சொந்தத்துல எதுவும் இல்லையான்னு கேட்டேன். எதுவும் இல்லைன்றீங்க. உங்களுக்கே வருது ஒரு மாசம் 2 மாசம் ஆகி உங்களுக்கு ஆச்சா? எனக்கு அதுதான் அது இப்படி கதையில வயசுல எப்படி தெரியும் உங்களுக்கு? அது இப்படி கதை நான் கேட்கறேன். இப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த காலத்துல வயசுல எப்படி தெரியும் உங்களுக்கு? புரியுது. நெக்ஸ்ட் பாருங்க எப்படி பாருங்க. எதோட இல்லையா நான் எதை கேட்கிறேன் அதை கேட்காம கையில வருங்க. உதவி பாருங்க எப்படி பாருங்க. வராது இந்த நாமத்தை நெத்தியில வச்சா வராது. இப்ப எப்படி இருக்குதுங்க? இப்ப இருக்கா? இல்ல இல்ல நாமத்தை நெத்தியில வைங்க. தண்ணியை குடிங்க. வரவே வராது.
காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன். உடம்புல எனக்கு ஒரு 4 வருஷமாவே ஏதோ இருக்கிற மாதிரியே இருந்தது. அது போய் காட்டின ஒருத்தரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அதுதான் ஐயாவோட வீடியோவில் பார்த்தேன். சரி காட்டுவோம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் அது உடம்புல இருந்தது எனக்கு வந்து உடம்பு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலு கையெல்லாம் ஏதோ கட்டையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ அவர் இது பண்ண பிறகு எனக்கு வந்து அந்த வெயிட் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு ஃபீலிங் தெரியுது. அதனால அது உடம்பு விட்டு போயிருக்கணும்னு நம்பிக்கை எனக்கு வந்துட்டு ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு எத்தனை வருஷம் பாருங்க ஒரு செகண்ட் போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பார்த்து சாப்பிடலாம். பாருங்க கையை விட்டு சரியா போச்சா அது முட்டி பாருங்க இப்ப எதுக்கு முட்டி அடி ஏன் முட்டி வலி எப்படி அதை பேசுங்க முதல்ல பரவாயில்லையா ஒரு முட்டி வலி கால் பேசாதீங்க. சாப்பிட்டு போய் சாப்பிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு போங்க முதல்ல ஆமா சாப்பிடணும்ல உங்களுக்கு வீட்டுல வைக்கணும் தேய்க்கணும் வச்சு அக்கா பேசாதீங்கக்கா. பேசாதீங்கம்மா. ஆமா ஆமா. கால முடியாது அவதான் நான் விட முடியும் நாராயணா சரி பேட்டி முடிச்சிட்டோம்னாக்கா வீட்டுக்கு இதெல்லாம் போகும். Wow. பாருங்க கையை வந்து பாருங்க காலை இருந்து பாருங்க நல்லா வேகம் போங்க சீட போங்க கொஞ்சம் ஸ்பீடா வாங்க நடந்து வரலாம் நடந்து வாங்க
எப்படி இருக்குது பாருங்க வழி இருக்குது அவ்வளவுதானே. சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க? கோயம்பேடுலேருந்து வரேன். போனோம்னா நான் வந்து பிஎஸ்எல் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் வந்து இப்போ கோயம்பேடில் இருக்கிறேன். போன வாரம் வந்து போனேன், பரவாயில்ல. ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாத நேரத்தில் இன்ஜெக்ஷன் போனோம், மாத்திரை நேரத்தில் சரியாகும். மற்ற நேரத்தில் பொம்பளை வலியும், கால் உட்கார முடியாது, மடக்க முடியாது. சேரில் தான் உட்கார. வீட்டில் வந்து கீழே உட்கார மாட்டேன், சேரில் தான் உட்காருவேன். இப்போ போன வாரம் வந்து ஐயாவை பார்த்துட்டு போனேன். இந்த வாரம் வந்துருக்கிறேன். இப்போ பரவாயில்ல, வழியெல்லாம் பரவாயில்ல. வந்து ஒன்றும் நல்லா வந்தோன்னு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சேன் ஐயா. நானும் இது மாதிரி யூடியூப்பில் பார்த்தா வந்தேன். ஆனால் சில ஃபேமிலி வரையும் கேட்கலாம் அவர்கிட்ட, அதுதான் வந்தேன். ஐயா உண்டியா, நான் போரூர் ஐயா கோயிலேருந்து பண்ணுறேன், பேசுகிறேன். வாரத்தில் ஒரு நாள் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். மக்கள் வந்து இந்த கை வலி கால் வலி எந்த பிரச்சனையும் சரி இந்த நாமத்தில் தான் நான் சரி பண்ணி தரேன், வேறு எதுவும் இல்லை. ஆனால் பப்ளிக்கும் எல்லாரும் முன்னாடி மக்கள் வச்சு தான் பண்ணுறேன். நான் தனியாக வந்து எதுவும் மறைச்சி பண்ணுற வேலை கிடையாது, எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு மக்கள் வருது, இந்த ஊர் வரேன், கை வலி பரவாயில்லன்னு சாப்பாடு போடுறாங்க, கை வலி சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட இருந்தால் அன்னதானத்துக்கு காசு கொடுங்க, நம்ம கருமம் குறைன்னு தான் கேட்டு வாங்குறேன். நான் கேட்குறப்ப வந்து ஒரு ஆளுக்கு 500 2000 கூட கேட்கலாம், நமக்கு அந்த ஆசை கிடையாது. ஏன்னா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுனால நான் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுற அந்த கஷ்டம் தீர்ந்து அவங்க நல்லா இருந்தால் போதுனுக்காக நான் முழுக்க பாடுபடுறேன் எங்கள் அப்பா கிட்ட நாராயண கேட்டு. அதனால இருந்தால் முடிஞ்சளவு தாங்கணுங்க. சில பேர் 100 ரூபாயும் போடுவாங்க, 50 ரூபாயும் போடுவாங்க, 10 ரூபாயும் போடுவாங்க, சில பேர் போடாமையும் போடுவான்னு அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அவங்க நல்லா சந்தோஷமா போறாங்களா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க. இங்கே வரும்போது மக்களை சாப்பாடு போட்டு சிரிக்க வச்சு பேச்சு கொடுத்தே அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி விடுறேன் நான் இங்கே வந்து. ஆனால் இங்கே வந்து நான் மட்டும் இல்லை வைத்தியம் பண்ணுறது, நான் பண்ணுறேன். இந்த முரளி பண்ணுவார், இன்னொரு கவிதா ஒன்று இருக்குது, கவிதான்னு, அது ஊரில் போயிட்டாங்க, அவனும் பண்ணுவாங்க. இப்போ அதாவும் பண்ணுவாங்க, என் பேரனும் பண்ணுறான். ஆனால் என்ன இவங்கெல்லாம் பண்ணுறான், எப்படி தீர்ணுங்க? அவனும் என் கூட இருந்து இங்கே வேலை செஞ்சு பயிற்சி செஞ்சு அதோடைய சக்தி அவங்ககிட்ட இருக்கனால தான் அவங்க பண்ணுறாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணலையே நினைக்காதீங்க, அவங்களுக்கும் சக்தி இருக்கிறனால தான் அவங்க பண்ணுறாங்க, இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால பண்ணி தரேன். இப்போ நான் வந்து ஜென்ஸ் வந்துச்சுன்னா 2வது வீடை பேசி கட்டிவாங்க, ஆனால் ஃபேண்டு கட்டியதுன்னா பண்ண முடியாது. நான் யாருன்றதே மக்களுக்கு சிலது தெரியாது. ஏன்னா ராஜ் வெட்னிஸில் எடுத்து போட்டதுனால தான் உலக மக்கள் எல்லாம் பார்த்து நிறைய பேர் மக்கள் கை வலி கால் வலியே சரி பண்ணி கொடுத்துக்கிறேன். அதேமாரி என்ன பண்ணும், நான் சொல்றேன்ல, எண்ணெய் போட்டு உருவணும், சுடுதண்ணியில் வச்சு ஒத்தரம் கொடுத்தா தான் குறையும், இல்லைன்னா குறையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதேமாரி அட்ரஸ் தெரியல உங்களுக்கு, போரூர் ஐயா கோயில் போட்டீங்கன்னா கூகுளில் வந்துடும். அதேமாதிரி போரூர் ஐயா கோயில் ஊட்டி சேனலில் போட்டீங்கன்னா அதுவும் ராஜ் வெட்னிஸில் என்னுடைய வீடியோ ஃபுல்லாக வரும், முழுக்க நான் வைத்தியம் பண்ணுறது பூரா போட்டு விடுறாங்க. அதேமாரி போரூரில் இறங்கிட்டு அட்ரஸ் தெரியலையா, எனக்கு கால் பண்ணீங்கன்னா நானே அட்ரஸை சொல்லுவேன், எதுக்கு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் பண்ணுறேன். மக்களே வச்சுருக்கேன், நான் போய் கூட்டு விட வந்துடுறாங்க. சில பேர்த்த கூட்டு வந்துடுவோம். சில பேர்த்துக்கு தோல்கட்டு போகணும் முடியும்னு சொன்னால் நான் பஸ் வண்டி வச்சு 6 வண்டியை குறிச்சு விட நான் அனுப்பிச்சி விட்டுறேன். இந்த இடத்துல எல்லா சலுகை மக்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்படுற மாதிரியும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுக்காக நான் சேவை பண்ணிட்டு வச்சு நான் காசு போடுறதுக்காக ஆசைப்படுறது இல்லை. இந்த ராஜ் வெட்னிஸை பார்க்குறீங்க, நான் பார்க்க பாருங்க, அவருக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. அவருக்கு சும்மா விட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கு, அவரும் நம்ம மக்களுக்காக எடுத்து போடுறாரு, அவருக்கு கொஞ்சம் பண்ணா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. 8வது மாசம் அடுத்த மாசம் 9ஆம் தேதி பேரனுக்கு பர்த்டே. அதனால புடவை தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை தாய்மார்கள் வந்தாலும் புடவை உண்டு. ஆனா 12 மணிக்கெல்லாம் வந்துடணும். 12 மணிக்கு வந்துட்டேன்னா தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் புடவை. ஆனா கொடுத்த பிறகு நான் 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா புடவை கிடைக்காது, தரமாட்டேன்னா வாங்கணும் வருவான்னு சொல்லி தரமாட்டேன். ஆனா 12 மணிக்கு எத்தனை பேர் 2000 பேர் வந்தாலும் சரி புடவை கண்டிப்பா தருவேன், இல்லைன்னு சொல்ற பழக்கமே கிடையாது. தயவுசெய்து 12 மணிக்கு அடுத்த மாசம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அத்தனை பேருக்குன்னா புடவை கண்டிப்பா உண்டு, ஐயா உண்டு.